கடவுளே, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. கண்டிப்பா நான் இங்க சாக மாட்டேன். சபா, அடச்சி, பார்க்க நல்லா தான் இருக்கான். சூறாவளி வந்துருச்சு. பாத்து, ஜாக்கிரதை, பாத்து. கைஸ், எல்லாரும் எழுந்திருங்க. மண்ணை தட்டி விட்டு எழுந்திருங்க. கமான், மண்ணை தட்டி விடு. கமான், சீக்கிரம் எழுந்திருங்க. எல்லாரும் மண்ணை தட்டி விட்டுக்கோங்க. எழுந்திருங்க. சூறாவளி காத்து புழுவெல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்கோம். அவனை பிடி. பேண்டேஜ் போடு. கையை இப்படி காட்டு, காட்டு. சீக்கிரம் சீக்கிரம் தேடுங்க, தேடுங்க. தேடிப்பாரு, எல்லாரையும் தேடிப்பாரு. தேடி பார்த்துட்டேன். தொலைஞ்சு போனது 3 வண்டி. என்னாச்சு சார்? நான் இங்க இருக்கேன். இவன் தான் காப்பாத்துனா.
உங்களுக்கு ஒண்ணும் ஆகல, கவலைப்படாதீங்க. நான் உங்க கூட தான் இருக்கேன். நீங்க பாதுகாப்பா தான் இருக்கீங்க. தைரியமா இருங்க. மோசமான புழு. எல்லாரும் ஸ்ட்ராங் சிலருக்கு போங்க. உயிரோட இருக்கிற மனுஷங்க நம்ம மட்டும்தான். சிட்டி கேட் தாக்கப்படுது. கண்டிப்பா எங்களுக்கு பேக்கப் வேணும். சிட்டி கேட் தாக்கப்படுது. கண்டிப்பா எங்களுக்கு பேக்கப் வேணும். சிட்டி அட்டாக் பண்றாங்க. எங்களுக்கு பேக்கப் வேணும். ரிப்பீட், சிட்டி அட்டாக் பண்றாங்க. எங்களுக்கு பேக்கப் வேணும். ஏதோ ஒரு பெரிய விருது தாக்குற மாதிரி தெரியுது. ரிப்பீட், ஏதோ ஒரு பெரிய விருது தாக்குற மாதிரி தெரியுது. எங்களுக்கு பேக்கப் வேணும். உடனடியா எங்களுக்கு பேக்கப் வேணும். இங்க நிறைய பேர் இருக்காங்க. சீக்கிரம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மேடை மேடை, எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க. சீக்கிரம் போங்க. எங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. அவங்க எங்க போறாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ஓசஸ் கூட என் இன்ஸ்டியூட் மூலமா நான் டச்ல தான் இருந்திருக்கேன். நான் லீட் பண்றேன். நான் உங்களை கூட்டிட்டு போறேன். சுண்டுவால இந்த வாட்டி தப்பிக்க முடியாது. சரி, ஒரு புழு நம்ம கிட்ட ரீச் ஆகிறதுக்கு நமக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதுக்கு 5 நாள் ஆகும். 5 நாள் தானா? அப்படின்னா நான் அடுத்த விஷயத்துக்கு போயிடுவேன். இன்னும் 50 கிலோமீட்டர் தான் இருக்கு. அவ்வளவு பொறுமையா யாரால ஓட்ட முடியும்? இல்ல இல்ல இல்ல, 5 நாளைக்கு மேல கொடுப்பாங்க. என்னால கண்டிப்பா அந்த இடத்த லொகேட் பண்ணி காட்ட முடியும். நான் சொல்றத நம்புங்க. அது வந்து NC5 ஒரு ட்ரக் இருக்கு. அதான் ஓசஸ்க்கு போற ஒரு டிக்கெட் மாதிரி. சாண்ட் கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எக்யூப்மெண்ட் தான். அது உங்ககிட்ட இருக்கா? நான் பல வருஷமா லேண்ட் ட்ரேடிங் பண்றேன். ப்ளூ கலரா இருக்கிற அந்த சின்ன டியூப் தான் நமக்கு உதவ போகுது. அது நம்மளை ஓசஸ்க்கு கூட்டிட்டு போகணும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. முடிச்சிருங்க. ஓடாத, நில்லு. அவனை பிடிங்க. ஓடாத, நில்லு. என்னாச்சு? அட கடவுளே. என்ன நடக்குதுங்க? இவன் செத்துக்கிட்டு இருக்கான். என்கிட்ட அந்த பொருள் இருக்கு. ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. மூச்சை நல்லா இழுத்து விடு. அசையாம இரு. சொல்றத கேளு. கொஞ்சம் அமைதியா இரு. ஓசிஸ்க்கு போற டிக்கெட் அவங்க போறதா கேள்விப்பட்டேன். விட்டுறாதீங்க. இந்த பக்கம் வாங்க. என்ன, செத்து போயிட்டானா? ஐயோ, வாங்க வாங்க, வந்து பாருங்க. ஐயோ, என்ன, ஏதாவது இருக்கா? பாத்தீங்களா? எதுவும் இல்ல. பாருங்க. பார்த்துட்டு தான் இருக்கேன். வாங்க. நீங்க இந்த பக்கம் தேடுங்க. நான் வேற ரூம்ல போய் பாக்குறேன். சீக்கிரம். தள்ளிப்போ. சீக்கிரம் வாங்க. எப்படியாவது தப்பிச்சு. சீக்கிரம். இப்படி திரும்பி நில்ல. நீ திரும்பி பார்க்க கூடாது. தேடுங்க. சீக்கிரம். உள்ள போய் பாருங்க.
உலகத்தோட கடைசி மனுஷனுக்கான இன்விடேஷன். போங்க போங்க, சீக்கிரம் உள்ள போய் பாருங்க. பாருங்க, போங்க. ஒருவேளை இந்த மாடியில இருப்பாங்க. போங்க, சீக்கிரம் போய் தேடி பாருங்க. போங்க. திரும்பாத, திரும்பி பார்க்காத சொல்றேன்ல. இங்க இல்ல சார். போங்க போங்க, சீக்கிரம் போய் தேடி பாருங்க. மக்களே, எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். வேணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். வெளியே தேவையில்லாம வராதீங்க. அப்படியே மீறி வந்தீங்கன்னா நீ எதுக்காக இப்படி மடத்தனமா பண்ண? உண்மையை சொல்லு. அந்த டியூப்ஸ் எல்லாம் எங்க? சொல்லலைன்னா கொன்னுடுங்க. ஓகே. சீக்கிரம். வேண்டாம், என்ன விட்டுருங்க. சொன்ன கேளுங்க. வேண்டாம் வேண்டாம், இவனை சுடாதீங்க ப்ளீஸ். வேண்டாம், இவனை எதுவும் பண்ணிடாதீங்க. ஓசஸ்க்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க அங்க போகணும்னா அதுக்கு நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும். சிண்டிகேட்ல அட்டாக் நடக்குது. எங்களுக்கு பேக்கப் வேணும். சிண்டிகேட்ல அட்டாக் நடக்குது. எங்களுக்கு பேக்கப் வேணும். இங்க மக்கள் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா பேக்கப் பண்ணுங்க. நல்ல சப்ளை தான். வண்டி டேமேஜ் ஆயிடுச்சு. அப்பனா சரி பண்ண. மெக்கானிக்க எங்க? சார், ஒரு ஆர்ம்டு வெஹிக்கிள் இருக்கு நம்ம வண்டி நம்பர் 5க்கு பின்னாடி. சாரி, எங்களை மன்னிச்சிருங்க. சூறாவளி காத்து தான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்துருச்சு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். மன்னிச்சிருங்க. காரை நீயே மாடிஃபை பண்ணியா என்ன? ஆமா, சும்மா ஃபன்காக. எங்க கார்ல கொஞ்சம் பிரச்சனை. ஹெல்ப் பண்ண முடியுமா? எது நடந்தாலும் உள்ளே வெளியே வந்துடாத. லைட்டா ஆக்சிலேட்டரை பிரஸ் பண்ணுங்க. இந்தாங்க, பிடிங்க. பரவாயில்ல, இது சின்ன உதவி தானே. எங்களுக்கு நிறைய உதவி தேவைப்படுது. 2 நாளைக்கு எங்களை நீங்க தான் கூட்டிட்டு போகணும். உங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்துருவோம். பரவாயில்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இல்ல வேண்டாம், என் குடும்பம் என் கூட இருக்கு.
அதுவே எனக்கு போதும். இந்த பாலைவனம் முழுக்க புழுவா இருக்கான். எங்க கூட இருந்தா தான் உங்களால சேஃபா இருக்க முடியும். செல்லம், நீ காருக்குள்ள போயிரு. அவன் பொண்ணை கொன்னுடுங்க, அப்புறம் அவனுக்கு கவலையே இருக்காது. அசையாத. அந்த இடம் அழிச்சிருச்சு. இனிமே வார்ம்ஸ் நம்மள தான் சேஸ் பண்ண போகுது. மறந்துடாதீங்க, அதுங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. நமக்கு இன்னும் 5 நாள் தான் பாக்கி. சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும், சீக்கிரம் பண்ணுங்க, நமக்கு நேரம் கம்மியா இருக்கு. என்னை அறிமுகப்படுத்திக்க வாய்ப்பு கிடைச்சிருச்சு. நான் பயாலஜி ரிசர்ச்சர் லியோடாங். நான் திருட, உங்க கை அழுக்காயிடும். ஓசஸ் ரொம்ப ரகசியமானது. அதை பத்தி எல்லாருக்கும் தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஓசஸ்க்கு போக ஒரு டிக்கெட் வேணும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆட்டோ ஆட்டோ, சீக்கிரம் 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 ஆகட்டும், நேரம் இல்ல. வேகமா வேகமா, நல்லா வேகமா பண்ணுங்க. பாத்து பாத்து பத்திரம். டிகிரி ரைட்ல போங்க. ரைட். அப்புறம் அங்க இருந்து 5 டிகிரி லெஃப்ட். அப்பா, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? வீட்டுக்கு போறோமா? வெளியே வா, வந்து வெளியேறு. ரொம்ப மூச்சு அடைக்குது. தேங்க்ஸ். அவங்க என் பொண்ணோட டீச்சர். அவங்கள ஏதாவது பண்ணிடுவீங்களோன்னு நான் பயந்து போயிட்டேன். அதான் ஒளிச்சு வச்சேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். யாங்லே, ஜோங்ரி டிஸ்ட்ரிக்ட்ல வாலண்டியர் டீச்சரா இருக்கேன். ஆமா, இப்ப நாம எங்க போய்கிட்டு இருக்கோம்?
சரி சரி, வண்டியில கிளம்ப ஏறு. வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிளம்புங்க கிளம்புங்க. ஏறு. கேப்டன் வேங், சாயங்காலத்தில் பொதுவாக டெம்பரேச்சர் கம்மி ஆகிடும். அப்புறம் மண்ணோட டென்சிட்டி கூட மாறிடும். பாதுகாப்புக்காக ராத்திரி இங்கேயே இருந்துடலாம். ஹால்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கார்லயும் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே. ஓகே. குத்து, இங்க குத்து. கரெக்டா இருக்கா? ஓகே ஓகே. அங்கிள், என்ன? நீங்க நல்லவரா? ஆமா ஆமா, சரி அதை விட. இப்படி வா. இது பாரு, நான் சொல்றத கவனமா கேளு. ஒன்னு சில கெட்டவங்க பிடிக்க ட்ரை பண்றாங்க. எப்படியும் நான் அவங்கள அடிச்சு விரட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ என்ன ஃபாலோ பண்ணு. நீ அங்க அமைதியா நின்று என்ன பார்க்கணும், புரியுதா? ஓகே, வா வா. இது பாரு, பயப்படாம தைரியமா இருக்கணும், சரியா? எனக்கு பயமா இருக்கு. கவனமா கேளு, உன் கூட நான் இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. நான் நம்பர்ஸ கவுண்ட் பண்ணலாமா? அம்மா அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பயமா இருக்கும்போது நம்பர்ஸ கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. 100 எண்ணதுக்கு அப்புறம் நல்லது நடக்கும்பாங்க. நான் வேணும்னா இப்ப 100 வரைக்கும் எண்ணி பார்க்கவா? சொல்லுங்க. ஓகே ஓகே. 1 2 3 சத்தமா சொல்லு. 4 5 6 சத்தமா. 7 8 9 10 11 சத்தமா, இன்னும் சத்தமா சொல்லு. 26 27 28 29 30 32 33 34 35 36 ஓ, நீ அங்க போய் பாரு. 47 சொல்லு. 48 49 50 51 52 53
சாண்ட் ஸ்டார்ம் வந்துட்டு இருக்கு. அதிகமா வருது. கதவை மூடுங்க சீக்கிரம். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. மிஸ்டர் சன் எழுந்திருங்க எழுந்திருங்க. கதவை மூடுங்க. இத வச்சு வெளியில போய் அதையெல்லாம் சுடு. சீக்கிரம் அதுங்க கதையை முடி. அவங்க வந்துருச்சு. ஓ பின்னாடி போங்க. குழந்தைய ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. பாத்து பாத்து. பாத்து பாத்து. ஒண்ணு பெட்ரோல் ஒர்க் அவுட் ஆகுது. பெட்ரோலை யூஸ் பண்ணுங்க. மேல வாங்க. சீக்கிரம் பெட்ரோல் யூஸ் பண்ணுங்க. சீக்கிரம். இல்ல பெட்ரோலை மேல ஊத்திக்க தான் சொன்னேன், குடிக்க சொல்லல. ஓ ஓ ஓ. தயவு செஞ்சு பெட்ரோலை யூஸ் பண்றதை நிறுத்துங்க. இப்ப வார்ம்ஸ் எல்லாம் மறைஞ்சிக்க ஆரம்பிச்சிருச்சு. பெட்ரோல் காஞ்சதும் கண்டிப்பா திரும்ப வரும். வாயை மூடிக்கிட்டு எல்லாரும் தப்பிச்சாகணும். எல்லாரும் வண்டியில ஏறுங்க சீக்கிரம். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. ஸ்பீடா போ. ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க.
உன் கையிலயும் அடிபட்டிருக்கு. பரவாயில்ல, ஸ்டீல் பைப் ஏதோ குத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ரொம்ப நன்றி. நன்றி நண்பா. எனக்கு யாரும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம், அது தேவையும் இல்லை. அது மட்டும் இல்லாம குழந்தையை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை தானே. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு கடல் இருந்திருக்கும். இந்த மாதிரி சமயத்துல தான் நாம எல்லாரும் தைரியமா ஒத்துமையா இருக்கணும். அதான் நம்மளோட பலமே. அப்படி இருந்தாதான் நம்மளால எதையும் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும். இந்த மாதிரி விஷயத்துல நாம பயந்துட்டோம்னா நம்ம வாழ்நாள் முழுக்க பயந்துக்கிட்டு தான் இருக்கணும். இதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம உயிருக்காக போராடணும். அதுக்காக நாம எவ்வளோ நேரம் வேணாலும் போராடலாம். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடலாம். நமக்கு ஓய்வே இல்லைனாலும் நம்ம உயிருக்காக நாம நிச்சயம் போராடியே ஆகணும். வண்டியை நிறுத்துங்க. வண்டியில இருக்கிற எல்லாரையும் செக் பண்ணி ஆகணும். வார்ம்ஸ் வந்தா பயந்து ஓடி போறிய? மிஸ்டர் சன், நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. டேய் முட்டாள், அந்த வாம்ஸுக்கே இவதான் டார்கெட். சரிதானே? ஆமா, சரிதான். வார்ம்ஸ்க்கு எப்பவும் ஜெனட்டிக் மெமரி இருக்கும். ஃபீமேல் வார்ம்ஸ் பொதுவாக சிக்னலை பாஸ் பண்ணும். நிச்சயமா நம்மள இங்கேருந்து அதுங்க போக விடாது. கடி வாங்கினவங்க எல்லாம் அதுக்கு இரையாகியே தீரணும். நம்ம கடி வாங்கியிருக்கோம், அதனால நம்ம தப்பிச்சு போக வாய்ப்பே இல்லை. நாம அதுங்களுக்கு ஏறங்கிறத நீங்க ஏன் முன்னாடி சொல்லவே இல்லை? நம்ம சாதாரண மனுஷங்க, அதனால யாரும் அதுகிட்ட கடி வாங்கலன்னா உங்களை தேவையில்லாம பயமுறுத்த வேண்டாம்னு நினைச்சேன். இப்போ அப்படி இல்லை. கேப்டன் வேங்ஸ் இப்ப காயத்தோட வந்திருக்காங்க. அவ அப்புறம் இவ 2 பேருக்கும் காயம் பட்டிருக்கு. ஸ்டீல் கம்பியில தான் எனக்கு காயப்பட்டது. அவ சொல்றது உண்மை. அந்த புழு அவளை கடிக்கல, ஸ்டீல் கம்பி தான் கையில குத்துச்சு. சரி, ஆனா நிறைய பேரை காப்பாத்தி கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். அதுவும் பொண்ணுங்களை கூட்டிட்டு போனா இன்னும் ஆபத்துல தான் போய் முடியும். சொல்றது புரியுதா? என்ன சொல்றீங்க? உண்மையே சொல்றாரு. வேண்டாம், கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அவளை ஒண்ணும் செய்யாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க.
என்ன ஏற்கனவே அந்த புழு கடிச்சிருக்கு. நான் அதை ஒத்துக்கிறேன். நான் செத்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த பொண்ணு ரொம்ப தைரியமானவ. தயவு செஞ்சு இவ்வளவு ஒண்ணும் பண்ணாதீங்க. இந்த பயணத்துல கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருப்பா. எங்க குடும்பத்துல இன்னும் 3 பேர் இருக்கோம். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இவ்வளவு விட்டுருங்க. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன், விட்டுருங்க, விட்டுருங்க. எழுந்துரு. என்னால முடியல. என்னால எழுந்திருக்க முடியாது. உன்னால முடியும், கண்டிப்பா உன்னால என் முடியும். பயணம் இதோட முடிஞ்சது. பொண்ண பத்திரமா பாத்துக்கோங்க. அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. எனக்காக நீ சந்தோஷமா வாழணும். அம்மாவுக்காக உயிரோட இருக்கணும். மிஸ்டர் சன், ஆ, இது பாருங்க. நான் அதை பார்த்தேன். ஸ்டீல் பைப்பில் தான் அவளுக்கு அடிபட்டது. லில் அவங்க குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்ததை நான் என் காதால கேட்டேன். ஓசிஸில் அவங்க சீனியர் அஃபிஷியல்ஸாக இருந்தவங்க. அதனால தான் அவளை மறைச்சு வச்சிருந்தாங்க. புரியுதா? யோசிச்சு பாருங்க. நாம் அவளை ஓசிஸ் கூட்டிகிட்டு போனால் நமக்கு தான் நல்லது. ரொம்ப ஸ்மார்ட் தான் இல்ல? அடிப்பட்டதை நீ நேர்லயே பார்த்த. எப்படி கட்டாச்சுன்னு நீ பார்த்தே இல்ல? சத்தியமா பார்த்தேன். சரி, இவளை விட்டுட்டு நம்ம எல்லாரும் கிளம்பலாம். இது பாரு, டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க. மிஸ்டர் சன் உங்ககிட்ட அப்புறமா கேட்பாரு. ராத்திரி முழுக்க வண்டி ஓட்டினாதான் நம்மளால நேரத்தை சேவ் பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் கவனமாக போகணும். அடியில் நிறைய பாறைங்க இருக்கும். டிரைவ் பண்ணும்போது எப்போவுமே சேஃபான டிஸ்டன்ஸ்லேயே போங்க. மேபு கோஆர்டினேட்ஸ் கிட்ட சொல்லுங்க. கிட்டத்தட்ட வந்துட்டோம். புரிஞ்சுது. கடைசி இடத்துக்கு போறோம். ப்ரொஃபஸர், நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது.
நேத்து ராத்திரி நாம சேஃபா வந்துட்டோம். நாமெல்லாம் லக்கி தான், இவ்வளவு தூரம் வந்திருக்கோமே. நீ சொல்றதும் சரிதான். அப்பா, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? அம்மா நமக்காக வெயிட் பண்றாங்களா? நாம போய்கிட்டு இருக்க இடம் ரொம்ப அழகானது. அங்க நிறைய பூக்கள் இருக்கும், பட்டாம்பூச்சிகள் இருக்கும், ரொம்ப பெரிய நதி, அப்புறம் உங்க அம்மா, அங்க எல்லாமே இருக்கும். எல்லையே இல்லாத கடலை அங்க பார்க்கலாம். வண்டி எங்க? அங்க பாரு. சாண்ட்ஸ்டார்ம் வருது. ஒன்னாகுது. லீ, லீ, எழுந்துரு, எழுந்துரு. பாத்து. ஏய், உனக்கு ஒன்னாகல? நல்லா இருக்கல்ல? லீ, எழுந்துரு. பாத்து. ஜாக்கிரதை. அடி ஒன்றும் படலல்ல? பார்த்து மெதுவா எழுந்துரு. நான் வேணும்னா தூக்கிட்டு போட்டுமா? உன்னை விட நான் வேகமாவே ஓடுவேன். கவனமா இருங்க. என்ன பாத்தீங்களா? நான் செத்துட்டா நீங்க யாருமே உயிரோட இருக்க முடியாது. இதுதான் ஓசிஸுக்கான டிக்கெட். ப்ளூ கலர்ல இருக்கும். போய் வண்டியை தேடுங்க, அது வேலை செய்தான்னு பாருங்க. கன்வேயர் பெல்ட் தான் உடைஞ்சிருக்கு, சரி பண்ணிடலாம். ஆனா வண்டியில பெட்ரோல் இல்ல. இந்த இடம் பார்க்கிறதுக்கு ஷாப்பிங் சென்டர் மாதிரி இருக்கு, இங்க பெட்ரோல் இருக்கும். எங்கேயாவது போய் தேடுங்க. இன்னும் ஏன் இங்கே நின்னுகிட்டு இருக்கீங்க? போறோம் போறோம், சீக்கிரம் போய் தேடுங்கன்னு சொன்ன. போங்க. சரி சரி, வாங்க வாங்க.
பிரிஞ்சு போய் தேடலாமா? இங்க எங்கேயாவது ஃபியூல் இருக்கான்னு தேடி பாருங்க. வாங்க. அண்டர் கிரவுண்டில் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க என்ன? மெபு, கடைசி கோஆர்டினேட்டர் சொல்றியா? எல்லாரும் இங்கேயே செத்துருவாங்க போல இருக்கு. நம்மளால இங்கேருந்து வெளியே போக முடியுமா? கெஞ்சி கேட்குறேன், சொல்லு. நம்ம இடத்த விட்டு ரொம்ப தூரம் இருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லை. முப்பது வருஷம் பழமையான சாசேஜ் இருந்தா ஓகேவா? 22 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்பயர் ஆன பிரெட் கூட சேர்ந்தா ஓகே. நல்ல காம்பினேஷன் தான். இங்க பாருங்க, நமக்கு இங்க ஏதாவது கிடைக்கும். அட கடவுளே. என்னது? குடு. இது பெட்ரோல் தான். ஒரே ஒரு கேன் தான் இருக்கா? சரி, போலாமா? வாங்க.
நம்ம சீக்கிரம் போய் ஆகணும். நானே தூக்கிட்டு போறேன். சத்தம் போடாம அமைதியா இருக்கணும். என்ன புரியுதா? இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கிற வழிய பார்க்கணும். மாட்டிக்கிட்டோம். சீக்கிரம் ஓடு. குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. சீக்கிரம் வண்டியை எடு. நான் தான் அப்பவே சொன்னேன், பெட்ரோல் இல்ல. சீக்கிரம் ஏதாவது பண்ணி நாம இங்க இருந்து தப்பிக்கணும். சீக்கிரம். பெட்ரோல் என்கிட்ட பெட்ரோல் இருக்கு. பெட்ரோல் வச்சிருக்கேன். நான் வரேங்க. சீக்கிரம் வா. வான்னு சொல்றல, சீக்கிரம். வரேன். நான் வந்துட்டேன். நீ வண்டியை எடு. சீக்கிரம் எடுங்க. வண்டியை எடு. வந்துரு சீக்கிரம் வந்துரு. வண்டியை எடு. வேகமா போங்க.
அழாதம்மா. கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இன்னும் எவ்வளவு நேரம்? உன்னதான் கேக்குறேன். கண்டுபிடிச்சேன். இதே ஸ்பீட்ல போனா இன்னும் 6 மணி நேரத்துல போயிடலாம். வண்டியில பெட்ரோல் கம்மியா இருக்கு, என்கிட்ட இருக்கு. கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோ, கண்டிப்பா பத்தும் நினைக்கிறேன். நம்ம போய் சேர்ந்துடலாம். இது பறிச்செல்லாம் அங்கிள், நீங்க நல்லவரா? இல்ல. இல்ல, போய் சொல்றீங்க. நீங்க நல்லவர் தான். என்ன காப்பாத்திருக்கீங்க. நல்லவர். யாங்க என்கிட்ட சொன்னாங்க நல்லவர் சாக மாட்டாங்க. ஆனா அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே நல்லவங்க தான். அவங்க ஏன் செத்தாங்க? எல்லாரும் ஏன் செத்தாங்க? நீங்க ரொம்ப நல்லவர். என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல? நிச்சயமா போக மாட்டேன். நான் நல்லவன் தான், ஒத்துக்கிறேன். இந்த செல்லம், இதை பாதுகாப்பா வச்சுக்க. இது மிஸ்டர் யாங்கோட கிஃப்ட். ஓசிஸ்க்கு போற வரைக்கும் நீ இதை வெளியே எடுக்க கூடாது, புரியுதா? அழக்கூடாது. நல்ல பொண்ணு இல்ல? செல்லம், நான் உன்னை ஹக் பண்ணிக்கிட்டுமா? கேப்டன் வாங், அசையாதீங்க. சாண்ட்ஸ்டார்ம் வருது. நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க பயப்படாதீங்க. ஏன் இப்படி பண்ண? ஏய், நீ போய் வண்டி எடு. ஒன்னும் இல்லை செல்லம், அழாத. இப்போ நான் ஓசஸ்க்கு போவேன்ல.
கொஸ்டினை கேட்கலாம். சாண்ட்ஸ்டார்ம்னா என்னன்னு கேட்குறீங்களா? இன்செக்ட்ஸ் வேகமாக இனப்பெருக்கம் செய்யும். அதை தடுக்கிறது கஷ்டம், மொத்தமாக கொல்ல முடியாது. அதுக்கான பதில் மனுஷங்க தான். அதான் ஒரே உணவு. அதுங்க நம்மளை தான் சாப்பிடும். ஒருவேளை நாமளும் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி வரலாம். இன்னும் அந்த இடத்துல ஆளுங்க இருப்பாங்க. ஓசிஸ்ல இருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும். சாண்ட்ஸ்டார்ம் மனுஷங்களை சாப்பிடும், வேற உயிரினங்களையும் சாப்பிடும். எல்லாத்துக்கும் மனுஷங்க தான் காரணம். இயற்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கிறது மனுஷங்க தான். அதுதான் பிரச்சனை. அழிவுக்கு காரணமும் அதான். அவங்க போடுற குப்பை பல ஆயிரம் வருஷமா புதைச்சிக்கிட்டு வராங்களே அந்த குப்பை. இதெல்லாம் நடக்கிறதுக்கு அதுதான் காரணமா இருக்கு. மனித இனம் அழியறதுக்கு காரணம் இயற்கையோட பேரிடர் மட்டும் கிடையாது, மனுஷங்களும் காரணம். அதை உருவாக்குறதே நாம தான், நம்மளோட செயல்கள் தான். ப்ரொஃபசர், மண்ணுக்கடியில் நம்ம புதைச்சி வைக்கிற குப்பைங்கெல்லாம் மக்கி போயிடும்ல? பிளாஸ்டிக் மக்கறதுக்கு 2000 வருஷங்கள் ஆகும். அதான் உண்மை. இந்த வீடியோ ஃபைல் மூலமா எல்லாருக்கும் புரியட்டும். ப்ரொஃபசர், ஒரு நிமிஷம். ப்ரொஃபசர், ஓசஸ்ல இருந்து உங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. உங்க கண்டுபிடிப்புலாம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம அதை அங்க சர்ப்ரைஸா கொண்டு போலாம். உனக்கு இன்னும் புரியலையா? இதுக்கெல்லாம் காரணமா இருந்தவங்க நம்ம தான். நம்ம இதை அனுபவிச்சுதான் ஆகணும். குழந்தைங்களை விட்டுட்டு என்ன போக சொல்றியா? உனக்கு போக தோணுதுன்னா நீ கிளம்பி போ. ப்ரொஃபசர், ஓசஸ் ஆளுங்களை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. ஏன் கேட்குற? நான் என்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்க போறேன். தப்பிச்சிருங்க. இங்கே ஜாக்கிரதை. ஸ்டார்ட் ஆயிடு. ஒண்ணுல செல்லம். ஏய், போகாத. சொன்னா கேளு. வேண்டாம், அசையாத. ஏன் இப்படி அரக்கத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க போக ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்கு. வேண்டாம், தயவு செஞ்சு விட்டுரு, விட்டுரு. இது பாரு, நாங்க வாம்பயரே ஆயிடுறோம். நாங்க அதுகிட்டே செத்து போறோம். நீ இவளை மட்டும் கூட்டிட்டு போ. சொன்னா கேளு. செத்து போ, செத்துரு.
மரியாதையா இவ்வளவு உன் கூட கூட்டிட்டு போ. வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்கள. செல்லம், பயப்படாதம்மா. நாம போலாம், வா. தைரியமா இரு. உன்னை விட மாட்டேன். என்னையே தள்ளி விட்டல. இதான் சாண்ட்ஸ்டாமோட குயின். இதைத்தான் சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய ரத்தம் தேவைப்படும். இது மோசமானது. ஏய் எந்திரி, வா. வான்றல்ல, வா. மரியாதையா வந்துரு, வா. லேடாங் மரியாதைக்குரிய ப்ரொஃபஸரா இருக்கலாம். ஆனா ஓசஸ்க்கு போற ஒரே ஆள் நான் தான். இத வச்சுக்கோ, உனக்கான ரத்தம். பிபிங், பிபிங். இத பாரு செல்லம், நீ எதுக்கும் பயப்படாத. தைரியமா இரு. நான் சொல்லும் போது அங்க இருந்து ஓடி போயிடு, சரியா? பயமா இருந்தா 100 வரைக்கும் எண்ணு. ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஓடு. பழி வாங்காம விட மாட்டேன்னு சொன்னல, செஞ்சிட்டேன் பத்தியா? எனக்காக பிவிங்க பாத்துக்கோ.
உள்ள ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. கவுண்டிங் சத்தம் கேட்டதுனால தான் சுட்டேன். பாவம், ஏழை பொண்ணு போல இருக்கு. சரி, முடிஞ்சு போச்சு. வாழ்ந்து என்ன பண்ண போறா? நீங்க நல்லவர், என்னை காப்பாத்திருக்கீங்க. இல்ல, நீங்க நல்லவர், ரொம்ப நல்லவர், என்னை காப்பாத்திருக்கீங்க. நீங்க நல்லவர், ரொம்ப நல்லவர்.渺渺黄沙撩弄不旋的风，亲爱的你不在身旁。 இந்த கிரகத்துல யாராவது இருக்கீங்கன்னா, நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்டதுன்னா இந்த லைன்ல எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ரிப்பீட், யாராவது உயிரோட இருந்தீங்கன்னா, நாங்க பேசுறது கேட்டதுன்னா இந்த லைனுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்க ஃபோர்ஸோட ஆர்மி தான். நாங்க உங்களை காப்பாத்துவோம். எங்க கிட்ட துப்பாக்கிகள் இருக்கு, ஆயுதங்கள் இருக்கு. யாராவது உயிரோட இருந்தீங்கன்னா இந்த லைனுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்க பேசுறது கேக்குதா? நாங்க பேசுறது கேக்குதா? ரிப்பீட், நாங்க உங்களை காப்பாத்துவோம்.渺渺黄沙撩弄不旋的风，亲爱的你不在身旁，也在轻吟那段遥远的梦。我委屈过的家乡，在那个远方，茫茫草原难掩脸上的红。亲爱的你，不诉遗忘，也在牵肠那段五彩的梦。不曾离开的家乡，在那个远方。最后沉默，不罢休，跌进漩涡。烈日当空，心陷入空洞。还是什么？我们不断的漂泊，为何的沙漠只剩下回响？最后沉默，不罢休，跌进漩涡。烈日当空，心陷入空洞。还是什么？我们不断的漂泊，为何的沙漠只剩下回响？寥寥的人看不见的虚晃，亲爱的你，看见信仰，也在呢喃那是绿洲啊，带着出世的行囊航行。